ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுகளோட இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 50 கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையே நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை வறுபட்டுறதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டு, காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தையும் மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகாய் பூண்டு எல்லாம் வதங்கினதும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நான் தோலை நீக்காமல் சேர்த்துருக்கேன், நீங்கள் தோலை நீக்கிட்டு கூட சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து இந்த சூட்டல்லே கலந்து கொடுத்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிப்பு கலவை சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிடத்தில் இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.